ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். கொரோனா வைரஸ் நாம எதிர்பார்த்ததை விட மிக வேகமா பரவிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது அவசியம். உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்ள அப்படின்னா இந்த உலகம் உங்களை தனிமைப்படுத்திடும். ஸ்டே ஹோம், ஸ்டே அலோன், ஸ்டே ஹாப்பி வித் ஆல்க்ரவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்க்ரவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பங்குச்சந்தை முதலீட்டை பற்றிய விழிப்புணர்வுக்காக கிரியேட் பண்ண ஒரு யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவர்கள் வாடெக் வாபாக் அப்படிங்கிற ஷேர்ல செப்டம்பர் 2020 குவார்டர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஷேரை இப்ப டீடைலா ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு பெரிய முதலீட்டாளர் அதோடைய ஃபண்டமெண்டல்ஸை எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணி அதை முதலீடு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம டீடைலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எப்படி ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கிற கிளாரிட்டி ஃபுல்லா கிடைக்கும். இதுதான் வாடெக் வாபாகோட ஓவரால் கூகுள் கிராஃப். இப்போ கரண்ட்ல ஒரு ஷேர் 187 ரூபாய்க்கு வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. இது என்ன செக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜெனரல். இந்த பங்கோட 52 வார இறக்கம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 73 ரூபா. செப்டம்பர் 2020 குவார்டரை பொறுத்த வரைக்கும் இந்த பங்கோட உண்மையான மதிப்பு, அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூ எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 215. ஆனா இப்ப வர்த்தமாயிட்டு இருக்க விலை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 185 ரூபா. சோ இந்த பங்குல முதலீடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ட்ரின்சிக் வேல்யூவோட ஷேர் பிரைஸ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த பங்கு ஏற்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த பங்கோட 52 வார இறக்கம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 73. ஸோ ஃபர்தரா டீட்டெயிலாக ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு கம்பெனியை நம்ம ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணணும்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ பிளஸ் இந்த 10 பாயிண்ட்ஸை நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்க ஏதாச்சும் கம்பெனி இன்வெஸ்ட் பண்றதா இருந்தீங்க அப்படின்னா இந்த 10 பாயிண்ட்ஸையும் பிளஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூ தெரியாம இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க நஷ்டம் வாய்ப்பு கூறுகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸை வாடெக் வாபாக் கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸோட கம்பேர் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பங்கோட இன்ட்ரின்சிக் வேல்யூ எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 215. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு 7 to 9% growth அடையும் அப்படிங்கிற அசம்ஷன் வச்சு கால்குலேட் பண்ண இன்ட்ரின்சிக் வேல்யூ தான் 215. பட் அந்த கம்பெனியோட growth 9%க்கும் அபவா இருக்கு. அப்படி அது 9%க்கு அபவா growth ஆச்சு அப்படின்னா அதனுடைய வேல்யூ 300க்கு மேல போகுது. ஸோ இப்போ கரண்ட்ல அதை பை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷேர் பிரைஸை விட இன்ட்ரின்சிக் வேல்யூ அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பங்கு ஏற்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சேல்ஸ் கடந்த ஒரு வருஷமா கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, தப்பு இல்லை. இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க 13.43. ஸோ இந்த கம்பெனி லாபத்துல தான் இயங்கிட்டு இருக்கு, எந்த தப்பும் கிடையாது. ஸ்டாண்டலோன் கன்சாலிடேட்டட், நம்ம கன்சாலிடேட்டட் பார்த்து தான் வேல்யூஸ் போட்டிருக்கோம். பிஇ ரேஷியோ, பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது 7க்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த பங்கு வளர்ச்சிக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். 7ல இருந்து 14க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஆவரேஜ், 14ல இருந்து 20க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஓகே கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை நீங்க இன்வெஸ்ட் பண்ற கம்பெனியோட பிஇ ரேஷியோ 20க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அந்த பங்குல முதலீடு பண்றதுக்கான வாய்ப்பு குறைவு, வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா அந்த பங்கு ஏற்றதுக்கான வாய்ப்பு குறைவு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த பங்கோட பிஇ ரேஷியோ 14. ஸோ இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால நாங்கள் டிக் மார்க் கொடுத்துருக்கோம். மார்க்கெட் கேப் சந்தை மதிப்பை பொறுத்த வரைக்கும் 1170 கோடி. இது நம்ம கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் மிட் கேப் ஸ்டாக்ல வருது. டெப்ட் கடனை பொறுத்த வரைக்கும் 29 கோடி கடன் இருக்கு, தப்பு இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது செகண்ட் கேட்டகரியில வருது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, அதாவது கடனுக்கும் மொத்த பங்குக்குமான விகிதம் 1க்கு கம்மியா இருந்தா நல்லது. அந்த வகையில இவங்களுக்கு 0.41 தான் இருக்கு, நல்ல விஷயம். ஸோ நாங்கள் டிக் மார்க் கொடுத்துருக்கோம். ரிசோர்ஸ் கஷ்ட காலத்துக்கு தேவையான பணம் எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1100 கோடி வச்சிருக்காங்க, நல்ல விஷயம். புக் வேல்யூ, இவங்க கிட்ட இருக்க சொத்தை வித்து கடன் அடைச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு ஷேருக்கு 207 ரூபா தர அளவுக்கு இவங்க கிட்ட சொத்து வச்சிருக்காங்க, இது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நாங்க டிக் மார்க் கொடுத்துருக்கோம். நெட் கரண்ட் அசெட்ஸ், குறுகிய காலத்துல பணமா மார்க்கெட் சொத்து எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3330 கோடி வச்சிருக்காங்க, நல்ல விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இவங்க எந்த இதுலயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. ஸோ அது மட்டும் தான் நாங்க இந்த கம்பெனியில நெகட்டிவ் ஃபேக்டரா பாக்குறோம். இருந்தாலும் அது ரொம்ப பெரிய தப்பா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ நாங்க அதனால நியூட்ரல் சிம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கம்பெனியோட ஓவரால் ஸ்கோர் என்னன்னு பாத்தீங்கன்னா 12க்கு 11.5. அதாவது இது ஒரு அண்டர் வேல்யூ ஷேரு. ஸோ இந்த பங்கு வளர்ச்சிக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஷேர்ஸ்ல தான் பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட் பண்றாங்க. அதனாலதான் அவங்க லாபமும் அடைகிறாங்க. அவங்க எந்த ஒரு பங்குலையுமே கண்மூடித்தனமா இன்வெஸ்ட் பண்றது இல்லை அப்படிங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங் ஸ்டாக் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது முடிவு உங்க கையில தான் இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் நிப்டியோட ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் ஓவர் வேல்யூடா இருக்கு, அதாவது இறங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நாங்க கருதுறோம். இல்ல நீங்க அமெரிக்கன் எலெக்ஷன்ல ஜோ பைடன் ஜெயிச்சிட்டாரு, அதனால கண்டிப்பா இந்தியா பங்குச்சந்தை ஏற்ற அடையும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா இப்ப நீங்க பை பண்ணலாம். முதலீட்டுக்கு எப்ப வேணா பை பண்ணலாம், அதுல எந்த தப்பும் இல்லை. சோ நீங்க அதை கருத்துல வச்சுட்டு முதலீடு பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு எடுக்கலாம்.
நிப்டியோட பிஇ ரேஷியோ வந்து 34க்கு மேல இருக்கு. ஸோ அதனால நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் பொறுத்து இருந்து வாங்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. ஸோ நீங்க அதை மனசுல வச்சுட்டு எப்போ வாங்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கலாம். அவர் ஒப்பீனியன் ஃபார் திஸ் வீக். இப்போ கரண்ட்ல ரிஸ்க் எடுக்கிறவங்க, ட்ரேடர்ஸ் ரெகுலரா வாட்ச் பண்றவங்க மட்டும் வாங்குங்க. வாங்கி போட்டுட்டு நம்ம கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க அப்படிங்கிறது எங்களுடைய இது. சேஃப்டி இன்வெஸ்டர்ஸ் இப்போ கரண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றோம். பட் நீங்க இந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா பண்ணா தப்பு இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது இல்லைன்னா அதுல பண்ணுங்க. அது வந்து ரொம்ப நல்லது. ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, ராக்கெட் இன்ஜினால வாங்குற ஸ்டாக்ஸ் மட்டும் நீங்க போடுறீங்க, விற்கிற ஸ்டாக்ஸ் போடுறது இல்லை அப்படின்னு. அதுக்காக நாங்க இந்த இது போட்டிருக்கோம். ஸோ இந்த குவார்ட்டர்ல வந்து அவர் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. அதாவது வாட்டெக், வாபாக், அக்ரோடெக் ஃபுட்ஸ், டாடா மோட்டார்ஸ், என்சிசி, ஜூபிலண்ட் லைஃப் சயின்சஸ், டிவி18 ப்ராட்காஸ்ட். ஸோ இதை நாங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. நான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அனலைஸ் பண்ணி போடுறோம். அதே டைமில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் அவர் சோல்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கார்ட்ஸ், ஃபெடரல் பேங்க், ஆட்டோலைன் இண்டஸ்ட்ரீஸ், டைட்டன் கம்பெனியில் இதெல்லாம் ஷேர்ஸ் வந்து அவர் விற்றுருக்காரு. ஸோ இதெல்லாமே நீங்கள் கருத்தில் கொண்டு அவரை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை வாங்கின ஷேர்ஸை விற்கலாமா அப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் நீங்கள் வளர்த்திட்டு நீங்கள் பங்கில் முதலீடு பண்ணுறது ரொம்ப நல்லது. முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். Disclaimer: This is only for educational purpose. Do your own research or ask your financial advisor before investing in any stocks. பங்கு சந்தை விழிப்புணர்வுக்காக நாங்கள் வந்து பங்கு ஆராய்ச்சி பண்ணி வெளியிடுறோம். பொதுமக்களோட முதலீட்டு அறியாமை போக்குறது தான் எங்களுடைய நோக்கம். கற்றுக்கொள்ள மட்டும் தயாராக இருந்தீங்க அப்படின்னா இந்த உலகமே உங்கள் காலடியில் தான். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. காரணமே இல்லாமல் ஒரு பங்கு ஏறாது, காரணமே இல்லாமல் ஒரு பங்கு இறங்காது. நல்லா தெரியும். எங்களை ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆல்ட்ரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற லிங்க்ல ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்காக நாங்கள் டெலிகிராம்ல குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ட்ரோ ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பேஸ் பண்ண ஒரு யூடியூப் சேனல் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் ட்ரேடிங்ல இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். எங்கள் வீடியோ அப்படி லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு வச்சுங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் நாங்கள் போகிற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. ஸ்டார்ட் early, இன்வெஸ்ட் ரெகுலர்லி, ஸ்டே இன்வெஸ்டட். ஹாப்பி இன்வெஸ்டிங். ஜெய் ஹிந்த். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.